ஹாய் மோனி. ஹாய் சந்தோஷ். ஹாய் பா. இந்தாங்க கேக் சாப்பிடுங்க. Thank you. இந்த மோனி. பேக் கொடு மோனி. புடிங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தோஷ், உன் பேக்க கொடு. வாங்க கார் உள்ள உட்காந்து சாப்பிடுங்க. ஓகே. அந்த பக்கம். சாப்பிட்டுட்டு இருங்க, வந்துடுறேன். என்ன சொல்லுங்க. என்ன குமார் இது? உங்க தம்பி இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றாரு? என்ன சொல்றீங்க? அப்படி என்ன தப்பா பிஹேவ் பண்ணா? இல்ல, உங்க வீட்ல எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்கீங்க. ஆனா உங்க தம்பி மட்டும் ஏன் முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு? அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதாங்க. கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். உங்க அப்பா காந்தியவாதி தானே? அப்ப உங்க குடும்பமும் அப்படித்தானே இருக்கணும். அமைதியும் நிதானத்தையும் தானே உங்க அப்பா கிட்ட இருந்து கத்துட்டு இருந்திருக்கணும். இப்படியா பிஹேவ் பண்றது? ஒரு கையில இருக்கிற 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. இதுல குடும்பத்துல எப்படிங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான், அதுக்காக கெட்டவன் கிடையாது. அவன் தப்பா எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். தப்பா பண்ணிருக்க மாட்டாரா? முழுக்க முழுக்க தப்பா தாங்க நடந்துகிட்டாரு. காலையில நான் ஆபீஸ்ல இருக்கேன், திடீர்னு பார்த்தா ஒரே சத்தம் கலேபரம். என்னடான்னு ஓடி வந்து பார்த்தா என் ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அதானே பார்த்தேன். என் தம்பி தப்பு பண்ணாம யாரையும் அடிக்கவே மாட்டான். இதுல கோவப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் எதுவுமே கிடையாது. தப்பு உங்க மேல தாங்க இருக்கு. என்னது? தப்பு ஏன் மேலையா? பின்ன ஏன் அடிச்சா எதுக்கு அடிச்சான்னு தெரியாம அவனை ரவுடின்னு சொன்னா அவனுக்கு கோவம் வரதானே செய்யும். அவனோட கோவத்தை வச்சு அவன் தப்பானவன் எப்படிங்க முடிவு பண்ணீங்க? என் தம்பி நியாயமா இருந்தா அதுக்காக உயிரே கொடுப்பான். அவன் தப்பு செஞ்சிருந்தான்னா அதுக்கு மன்னிப்பு கேட்க யோசிக்கவே மாட்டான். அதான் அவனோட சுபாவம், புரிஞ்சுக்கோங்க. நான்சென்ஸ். என்ன சொல்றீங்க? ஆபீஸ்ல பூந்து ரவுடித்தனமா நடந்துக்கிறாருன்னா அதை கண்டிக்காம நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க. என்னங்க இதெல்லாம்? திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த ஆள் என்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அதே இடத்துல நான் இருந்தாலும் அவனை தூக்கி போட்டு மெதிக்க தான் செஞ்சிருப்பேன். என்ன நீங்களும் ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன ரவுடிக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க? அடிக்கிறவன் எல்லாம் ரவுடி ஆயிடுவானா? ஒருத்தன் எதுக்கு அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான் ஆராய்ச்சி பார்க்குற அறிவு உனக்கு இல்ல? இப்படி முட்டாள்தனமா யாரை பார்த்து ரவுடின்னு சொல்லிட்டு இருக்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் குமார். முதல்ல ஓ வேர்ட்ஸை நீ மைண்ட் பண்ணு. பெருசா பேச வந்துட்டா. அவன் எதுக்கு அடிச்சான் தெரியுமா உனக்கு? அந்த ஆள் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? ஷட் அப். எனக்கு எதுவும் தேவையில்லை. என்ன அராஜகம், என்ன அக்கிரமம்? இத உங்க வீட்டோட லட்சணமா? ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மரியாதை இதுதானா? ச்சே, மொத்த குடும்பமும் ரவுடி குடும்பமா இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத. அவனை சொல்லி என்ன சொல்லி கடைசியில எங்க குடும்பத்தை ரவுடி குடும்பம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மரியாதை இல்லாம நாகரிகம் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட கத்துற உங்க அநாகரிகத்தை பொறுத்துக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. டேய், இறங்கி வா. என்னாச்சுமா? மோனி. நாம மூட்டி விடாம அவங்களுக்குள்ள தானா சண்டை வந்துருச்சே. அவங்களுக்கு இருக்கிற முன்கோபத்துல நம்ம வேலையை ஈஸியா முடிச்சிட்டாங்க. உடனடியா இந்த குட் நியூஸை நம்பி சார்ட்ட சொல்லணும். சுப காரியத்தை தள்ளி போட வேண்டாங்க. அங்கேயும் பேசிட்டேன். நிச்சயதார்த்தத்தை தனியா பண்ணி அப்புறம் முகூர்த்தத்தை தனியா பண்ணி எதுக்கு லேட் பண்ணணும்? நேரடியா முகூர்த்த நாள் குறிச்சா என்ன? அதுவும் நல்லதுதான். ரவி, நீ என்ன சொல்ற? ஆமாம்மா, எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு? சட்டு புட்டுன்னு காரியத்தை பாருங்க. அன்னைக்கு புதுசா நகை எடுக்கணும்னா சொல்லுங்க, அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஐயோ, அந்த பேச்சையே எடுக்காதீங்க. அவங்க குடும்பத்துல வரதட்சணையே வாங்க மாட்டாங்க. கல்யாணத்தையே சிம்பிளா கோயில்ல வச்சு முடிச்சா போதும். எங்க வச்சாலும் சரி, எனக்கு 2 பட்டுப்புடவை வேணும், இப்பவே சொல்லிட்டேன். ஏய் லூசு, எப்ப வந்து என்ன கேட்கணும்னு விவஸ்தை இல்ல. எல்லாம் உண்டு, கொஞ்சம் பேசாம இரு. யார் வீட்டுல பண்ண ஆள் பாப்பாங்க? நாங்களா அவங்களா? அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டு பொறுப்புங்க. அப்ப சரி, அகிலா இப்ப வந்துருவா. அவ வந்ததும் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிடுறேன். நீங்க அந்த வீட்டுல பேசிடுங்க. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வாமா அகிலா, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தியும் உன் கல்யாணத்தை பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீயே வந்துட்ட. எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அத்தை, என்ன தயவு செஞ்சு நிம்மதியா இருக்க விடுங்க அத்தை, ப்ளீஸ். அகிலா, என்னமா சொல்ற? திடீர்னு மாத்தி பேசுற? பாட்டி, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. சந்தோஷ், வரும்போதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சாரிமா. பாட்டி, வர வழியில அம்மாக்கும் மோனி அப்பாவுக்கும் சண்டை. 2 பேரும் திட்டிக்கிட்டாங்க.
என்னது சண்டையா? மா, மாப்பிள்ளைக்கு உனக்கும் என்னம்மா சண்டை? எனக்கு என்ன வேண்டுதலா அந்த ஆளோட சண்டை போடணும்னு? அந்த ஆளோட தம்பி பிரகாஷ் இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்குள்ள பூந்து என் ஸ்டாஃப ஒரு ரவுடி மாதிரி அடிக்கிறான். ஏன் அவர் அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு இன்சல்ட்டிங்கா என்னைய மரியாதை இல்லாம பேசினான். அண்ணியாக போறவங்க கிட்ட ஒரு மரியாதை வேண்டாம்? சரி, ஆபீஸ் அதிகாரியா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற மேனஸ் கூடவா தெரியாது அவனுக்கு? அது சரி, குமார் தம்பிக்கு அதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? தம்பியா, பெரிய தம்பி. அவர்கிட்ட போய் ஏங்க உங்க தம்பி இவ்வளவு ரவுடித்தனமா நடந்துக்கிறாருன்னு கேட்டா அவனை விட என்ன மோசமா ட்ரீட் பண்றாரு. அவங்க குடும்பம் என்னமோ காந்தியவாதி குடும்பம்னு சொன்னீங்க, அந்த மாதிரியா நடந்துக்கிறாங்க அண்ணனும் தம்பியும்? புரியலையம்மா, மாப்பிள்ளை எதுக்காக அந்த மாதிரி பேசினாரு? என்ன கேட்டா? வேண்டாம் சாமி, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ரவுடித்தனமா நடந்துக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் நடந்துக்குவாங்க? வேண்டவே வேண்டாம். அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு. இருமா, அவசரப்படாதம்மா. என்ன எதுன்னு நான் மாப்பிள்ளை கிட்ட கேக்குறேம்மா. உங்களுக்கு அவசியப்பட்டா கேளுங்க, இல்ல கேட்காம போங்க. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். அவசரப்படாத அகிலா, சொன்னா கேளு. அத்த ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அத்த. எனக்கு வேண்டான்னு தோணிடுச்சு, அவ்வளவுதான். எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், விட்டுடுங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே எப்படி இருந்தா மொத்த குடும்பமும் எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு அத்த. போதும், சொல்லி விட்டுருங்க. சித்தி, நீங்க கிளம்புங்க சித்தி. அம்மா, கொஞ்சம் பொறுமையா யோசிம்மா. இப்படி டக்குன்னு முடிவெடுத்தா எப்படிம்மா? போதும். நான் வாழ்க்கையில அடிபட்டு நொந்து போய் இப்பதான் கொஞ்சம் ஆறுதலா வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இவன் அப்பா போயிட்டாரேங்கிற ஏக்கத்துல இருந்து இப்பதான் மீண்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். நான் சரின்னு சொன்னது என்னமோ நிஜம்தான். அத்தை வற்புறுத்தலுக்காக நிம்மதிக்காக சம்மதம்னு சொன்னேன். அதுக்காக ஒரு கொடுமையில போய் விழ முடியுமா? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு கொடூரமான ஆளுங்க இல்லம்மா. கண்ணாலேயே பாத்துட்டேங்க. அவரோட தம்பி பிரகாஷ் ஒரு ரவுடினா இவர் அந்த ரவுடிக்கு ஆதரவு கொடுக்கிற மனுஷனால இருக்காரு. உங்க தம்பி இப்படி இல்ல நடந்துக்கிறாருன்னு கேட்டா அந்த இடத்துல நான் இருந்தா அதை விட மோசமா நடந்துப்பேன்ல சொல்றாரு. என்ன மனுஷங்க இவங்க? இவர்கிட்ட நான் என்னோட வாழ்க்கையை ஒப்படைக்கணுமா? இவரை நம்பி என் பையனை நான் அங்க கூட்டிட்டு போணுமா? ஐயோ, ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. அவங்க உண்மையான சுயரூபம் தெரியணும் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ரவுடித்தனம் அடிதடி இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க. என்னோட வாழ்க்கைய என்னோட பையனோட அமைதியா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தி இதுல தள்ளி விட்டுறாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்ப இந்த கல்யாணம் நடக்காதா? அப்ப எனக்கு அப்பாவே கிடைக்க மாட்டாரா? மோனியும் நானும் ஒரே வீட்ல இருக்க முடியாதா? டேய், இனிமே மோனிங்கிற பேச்சு எடுத்த நடக்கிறதே வேற. இனி அவ உன் ஃப்ரெண்டு கிடையாது. பேசுறதையும் பழகிறதையும் இனிமே அவ கூட கட் பண்ணிக்கோ, புரியுதா? என்னம்மா இது? எந்த விளக்கமும் கேட்காம இப்படியா சத்தம் போடுறது? தேவையில்லைங்க, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டேன், காதால கேட்டுட்டேன். அண்ணி, இவ ரொம்ப கோவத்துல இருக்கா. நான் வேணா அந்த வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேக்குறேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஆற போட்டு செய்வோம் அண்ணி. எனக்கும் அதுதான் சரின்னு படுதும்மா. இந்த ஆற போடுறது ஊற போடுறது எதை பண்ணாலும் என் மனசை மாத்திக்க போறது கிடையாது. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நிர்பந்தப்படுத்தாதீங்க. அத்தை, என் மனசு புரிஞ்சுக்கோங்க அத்தை. என் கண்ணு முன்னாடி இவ்வளவு கெடுதல் நடக்கிறப்போ எதுக்கு என்ன வற்புறுத்தி அதுக்குள்ள தள்ள பாக்குறீங்க? என்னம்மா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேச்சை இதோட விட்டுடுங்க. வேற வழி இல்லம்மா. அவ மனசு நோகிற மாதிரி எந்த ஏற்பாடும் என்னால செய்ய முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைச்சுதான் இதையெல்லாம் செய்யறோம். அந்த குடும்பம் நல்ல குடும்பம். அந்த தம்பி ரொம்ப நல்லவரு, எனக்கு தெரியுது. ஆனா பிடிக்காத ஒரு முடிவை என் மருமக மேல என்னால திணிக்க முடியாது. புரியுது அண்ணி, நல்லா புரியுது. எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு நினைச்சுக்கிறோங்க. தயவு செஞ்சு போய் சொல்லிடுங்க. அகிலாவோட முடிவையும் சொல்லிடுங்க. இவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன். இப்படி ஆயி போச்சே. அகிலா ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். எந்த காரணமும் இல்லாம 2 குடும்பமும் ஒன்னா சேர்றது நடக்காம போகுது. அகிலா முடிவை மீறி நாம எதுவும் செய்ய முடியாது. சரிங்க அண்ணி, நான் கிளம்புறேன். அவங்க கிட்டயும் போய் சொல்லிடுறேன். நான் வரேன் அண்ணி.
போன் வந்திருக்கு மேடம். ஆ சந்தோஷம். இன்னைக்குதான் செல்லுல யாரும் இல்லாம நான் தனியா பேச போறேன். மேடம், ம் போன் அடிக்கடி வருது மேடம். ராத்திரி பகல்னு கூட பார்க்காம வருது. யாருக்காவது சந்தேகம் வந்துருச்சுன்னா எனக்கு தான் மேடம் சிக்கலாகும். அதுக்கும் சேர்த்து தானே பணத்தை அள்ளி கொடுத்துருக்கோம். சொன்ன மாதிரி அக்கவுண்ட்ல பணம் வந்து சேர்ந்துச்சா இல்லையா? ஆயிடுச்சு மேடம். ஆனாலும் ரிஸ்க் எனக்கு தானே மேடம். அந்த ரிஸ்க்குக்கு தான் அவ்வளோ பணம். முக்கியமான விஷயமா இருந்தா தான் ஃபோன் பண்ணுவாங்க. என்ன டார்லிங், ஹலோ நம்பி. உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு கால் பண்ணேன். நீ சொன்ன பிளான் படி கந்தசாமி பண்ணிட்டான். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க நம்பி. நீ சொன்ன மாதிரி தான் கந்தசாமி வேணும்னு பிரகாஷ் முன்னாடி போய் நின்னு இருக்கான். அவனை பார்த்து பயப்படுற மாதிரியும் நடிச்சிருக்கான். பிரகாஷும் கரெக்டா நீ கெஸ் பண்ண மாதிரியே அவனை துரத்திட்டு போக ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு அவனை பத்தி தெரியாதா? என்ன செஞ்சா கோவப்படுவான், என்ன செஞ்சா ஆத்திரப்படுவான்னு எனக்கு அத்தனையும் அத்துப்படி. அப்புறம் எப்படி நீ கெஸ் பண்ணது தப்பும்? பிரகாஷ் கந்தசாமியை துரத்திட்டு போயிருக்கான். கரெக்டா கந்தசாமி அந்த அகேலா பொண்ணு முன்னாடி பிரகாஷ் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டானா. பிரகாஷும் அகிலா முன்னாடி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். சூப்பர். பிரகாஷ் என்னமோ நாம எதிர்பார்த்தபடி நடந்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு நாம எதிர்பார்த்த மாதிரி ரியாக்ட் பண்ணாலா? அதுதான் முக்கியம். காயத்ரி நினைச்சா அது மாத்தி நடக்குமா? அகிலா நீ நினைச்ச மாதிரியே குமார் கிட்டையும் கேட்டிருக்கா. குமாரும் நீ நினைச்ச மாதிரியே அகிலா கிட்ட ரொம்ப ரஃபா தான் பேசியிருக்கான். அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் கந்தசாமிய அடிச்சிருப்பேன்னு அவன் சொன்னானா. அகிலா அதுல அப்செட் ஆகி கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாளா. என்னமோ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்க. இப்ப என்ன செய்வாங்களாம்? எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு நம்பி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா டார்லிங்? ஆமா, பின்ன இருக்காதா? ஜெயஹிந்த் விலாஸ்ல ஒரு நல்லது கூட நடந்துடக்கூடாதுல்ல? அதுக்கு தானே நான் பாடுபட்டு இருக்கேன். நடக்க போற நல்லது நின்னு போனா சந்தோஷம் தானே நம்பி. கந்தசாமி இன்னொரு நியூஸும் சொன்னான். ஒரு நிமிஷம் இரு. கந்தசாமி சார் சார் அந்த வீட்டுல இன்னொரு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னியே, என்ன அது? குமார் குடும்பத்துல தானே சார் சுரேஷோட பொண்டாட்டி தாரணிக்கு வளகாப்பு நடத்த போறாங்களாம். அதுக்கு தடபடலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாம். அதான் மேடத்துக்கு தெரியுமே. கேட்டியா டார்லிங்? தாரணிக்கு வளகாப்பு நடக்க போதான். தடபடலாம் ஏற்பாடு நடக்குதான். உனக்கு தான் தெரியுமாமே. அத வச்சு நான் பிளானே போட்டுட்டேனே. ஓ, அப்ப இந்த தகவல் முன்னாடியே வந்துருச்சா உனக்கு? வளகாப்புல என்ன பிளான் வச்சிருக்க? அந்த வளகாப்பை எப்படி கெடுக்கணும்னு பிளான் பண்ணி அனுப்பிட்டேன். பயங்கர ஃபாஸ்டா இருக்கே டார்லிங். எல்லாரையும் கவனிச்சாலும் அந்த கார்த்திகை மட்டும் நம்ம கவனிக்க முடியாம போயிடுச்சு. தப்பிச்சிட்டானே. அவனை விட இந்த சுரேஷ் தான் விஷம் நம்பி. அந்த கார்த்திக் எனக்கு உதவி பண்ணணும்னு தான் முடிவு பண்ணிருக்கான். ஆனா இந்த சுரேஷ் தான் அவன் கிட்ட பேசி மனச மாத்தி என்ன புடிச்சு கொடுக்க வச்சிருக்கான். கார்த்திக் அழிக்கிறத விட முதல்ல சுரேஷ அழிக்கணும். அதுதான் முக்கியம். ஓ, அதுல இவ்வளவு மேட்டர் இருக்கா? எப்படி பார்த்தாலும் கார்த்திக்கோட மச்சான் பொண்டாட்டி தானே தாரணி. இந்த வளகாப்புல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணா மொத்த குடும்பத்துக்கும் வலிக்கும். எல்லாரும் அழுவாங்க, கதறுவாங்க. அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரையா தனித்தனியா பழி வாங்குறத விட இதுதான் பெஸ்ட். யார அடிச்சா மொத்த குடும்பமும் கதறமோ அவளை அடிக்கணும். அந்த ஒருத்தி தான் தாரணி. அந்த விஷயம் எல்லாம் நான் பிளான் பண்ணி முடிச்சிட்டேன். பிரமாதம் காயு. அதை யார் பண்ண போறா? வினோதா அந்த பிளான பண்ண போறா. அதுக்கு கந்தசாமியோட ஹெல்ப் தேவைப்படும். வினோவ கந்தசாமிக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். பண்ணலான்னு கேளுங்க. வினோ உனக்கு ஃபோன் பண்ணல கந்தசாமி? பண்ணாங்க சார். எல்லா ஒருத்தையும் சொல்லிட்டாங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன் சார். ஓ, கால் பண்ணிருக்கலாம் காயத்ரி. அவன் பாத்துக்கிறேன்னு சொல்றான். வெரி குட். ஒரு பக்கம் குமார் கல்யாணத்தை நிறுத்தின சந்தோஷம். இன்னொரு பக்கம் வளகாப்புல குழப்பத்தை உண்டாக்கி மொத்த குடும்பத்தையும் கதற வைக்கணும். அதை செஞ்சு முடிப்போம். சூப்பர் டார்லிங். ஏதோ பெருசா பண்ண போறேன்னு நினைச்சா டொமஸ்டிக்கா ஒரு பிளான் பண்ணி கலக்குறியே. இது ஒரு இவென்ட்ஸ் தானே. நடக்கட்டும், பாத்துக்கலாம். ஓகே நம்பி. வேற ஒன்னும் விஷயம் இல்ல. என்னோட ஜாமீன்கான வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? லாயர் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டேன். கேஸ் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னாரு. நிறைய குற்றச்சாட்டு பதிவு பண்ணிருக்காங்களா. ஒவ்வொன்னா உடைக்க நாளாகும்னு சொல்லிருக்காரு. நீ மனசை தளர விடாத. நான் உள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் வேலை நடந்துகிட்டே தான் இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். உள்ள இருக்குமேங்கிற கவலை எல்லாம் எனக்கு இல்ல.
சொல்ல போனா உள்ள இருக்கதான் எனக்கு கோவமும் வெறியும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால ஜாமீன் லேட் ஆகுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா கிடைக்கிறப்ப ரொம்ப தெளிவா வெளியில வரணும். அத மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே டார்லிங். டார்லிங் ஐ லவ் யூ. லவ் யூ சொல்றதுக்குள்ள வச்சுட்டாரு. அவ உறுதியாவே சொல்லிட்டாளா? அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? தெரியலையே. பிரகாஷ் மாப்பிள்ள யாரையோ அகிலா ஆபீஸ்ல வச்சு அடிச்சாராம். அத பத்தி குமார் மாப்பிள்ள கிட்ட சொன்னதுக்கு பிரகாஷ் பண்ணது சரிதான்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பொண்ணு என்னென்னமோ பேசுது. அத கேட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் சொல்லிருப்பா? பிரகாஷையும் என்னையும் ரவுடின்னு சொன்னவ நம்ம குடும்பத்தையே ரவுடி குடும்பம்னு சொல்லிருப்பா. அவ்வளவுதானே? விடுங்க அத்தை. இந்த மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவப்படுற பொம்பளையோட வாழறது கஷ்டம். இஷ்டம் இல்லைன்னா போட்டு விடுங்க. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. திரும்ப திரும்ப அவட்டே சண்டை போட்டுக்கிற. என்ன நடந்துச்சுன்னு பாக்குறீங்களே தவிர ஏன் நடந்துச்சுன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாத்தேடா, கடைசியில என்னாலதான் சம்மந்தம் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. டேய், இவங்க பேசுறதுக்கு நீ என்ன கவலைப்படுற? பிரேக் வயர் கட் பண்ணி கொலை பண்ண பார்த்தவன கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா கொலை பண்ணியே போட்டிருப்பேன். நீ பண்ணது தப்பே இல்ல. அந்த பொண்ணு பார்த்த பார்வை தான் தப்பு. மாமா நீங்களே இப்படி பேசலாமா? அவர்தான் கோவப்பட்டுட்டு பேசிட்டு வந்திருக்காரு. நீங்களாவது கொஞ்சம் தன்மையா பேசியிருக்க வேண்டாம்? அந்த பொண்ணு கிட்ட வேற எப்படி பேச முடியும்? அது என்கிட்ட எப்படி பேசி நீ பாத்துக்கணும். நான் பேசுறத காதுலயே வாங்கிக்காம நொய்யும் பேசிட்டே இருக்கா. இப்படி முட்டாள்தனமா கண்டதே காட்சின்னு பேசுற பொண்ணு எனக்கு தேவையே இல்லை. என்ன மாமா நீங்க பட்டுன்னு வேண்டான்னு சொல்றீங்க? இந்த மாதிரி பொண்ணு தேடினாலும் கிடைக்குமா? அவங்க எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவ தங்கமாவே இருந்துட்டு போட்டோம். இப்படி தொட்டத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு சண்டை போடுற பொண்ணை கட்டிக்கிட்டு நான் என்னத்த பண்ண முடியும்? இன்னைக்கு பிரகாஷ் பண்ணது தப்பு கண்டிங்கன்னு சொல்லுவா. நாளைக்கு பிரகாஷ் பெரிய தப்பு பண்ணுவான், அவனை வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொல்லுவா. இவ பஞ்சாயத்தை கேட்டுக்கிட்டே எனக்கு காலத்தை ஓட்ட சொல்றியா? எனக்கு இந்த குடும்பமும் அதோட ஒத்துமையும் ரொம்ப முக்கியம். அதை கெடுக்கிற யாரும் எனக்கு வேண்டாம். பாத்தீங்களா, கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேனே, ஏன் இப்போது உங்களுக்கு புரியுதா? ஒரு செகண்ட்ல கோவம் வந்துரும், ஒரு செகண்ட்ல வார்த்தையை விட்டது எவ்வளவு பெரிய சிக்கல கொண்டு விட்டுச்சுன்னு பாருங்க. ஏண்டா உன் முரட்டுத்தனத்தையும் முன்கோபத்தையும் மாத்திக்கவே மாட்டியா? ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதோட பின்விளைவுகளை யோசிக்கவே மாட்டியா? நேத்து கூட சொல்லிட்டே இருந்தேன், உங்க முன்கோவத்தை விட்டுடுங்கன்னு சொல்லி. யார் கூடயும் சண்டை போட மாட்டேன் நீங்க. ஒரு நாள் கூட நீடிக்கல. இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாருங்க. டேய், நீ எதுக்கு வருத்தப்படுற? சத்யா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. அதுக்காக நம்ம கந்தசாமி அப்படியே விட்டுற முடியுமா? நீ அவனை அடிச்சதோட விட்டுற கூடாதா? இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும். அவனுக்கு போலீஸ் அடி கிடைச்சாதான் உண்மையெல்லாம் வெளியே வரும். ஏன் உங்க ரெண்டு பேருக்கு புரிய மாட்டேங்குது? அந்த அகிலா வந்து உங்க கூட வாழறது மட்டும்தான் முக்கியமா? மோனியை பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? மோனிஷாக்கு அகிலாவை பிடிச்சிருக்கு. அவங்கள அம்மாவை நினைக்க ஆரம்பிச்சுட்டா மாமா. இப்ப வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம்? குழந்தைங்களோட ஏமாற்றம் எவ்வளவு கொடுமைன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பாரு மோனி, இனிமே உனக்கு அந்த அம்மா வேணாம். இனிமே அவளை பத்தி நீ நினைக்க கூடாது. போதும் மாமா, உங்க முரட்டுத்தனத்தை எல்லாம் மோனி கிட்ட தான் காட்டுவீங்களா? காரியம் எல்லாம் கெட்டு போச்சு. நீங்க விடுங்க, நான் பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன். என்னமோ நல்லது நடக்கும், இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு எல்லா ஏற்பாட்டையும் பறந்து பறந்து பண்ணேன். இப்படி பாதியிலேயே முடிஞ்சு போகும்னு கனவுல கூட நினைக்கல. எனக்கு மனசு சரியில்லை. நான் வர சம்பந்தி. அதான் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல அந்த பொண்ணு பேச்ச யாரும் எடுக்க வேண்டாம். ஏய் மோனி, மறுபடியும் சந்தோஷ் கிந்தோஷ்னு போய் பேசிட்டு இருந்த அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும், பாத்துக்கோ. டேய், ஏன்டா குழந்தைகிட்ட முட்டாள்தனமா கோச்சுக்கிறேன்? போடா. டேய், எதுக்குடா மோனி கிட்ட சண்டை போடுற? நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுங்க, போங்க. வாச்சி, வா. மோனி குட்டி, தப்பு பண்ணிட்டேன், சாரி. நீங்க பேட் சித்தப்பா. சந்தோஷோட அம்மா எனக்கு அம்மாவா வந்திருந்தா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப பேட் சித்தப்பா. சாரி செல்லம். சித்தப்பாவை மன்னிக்க மாட்டியா? விடுங்க, மோனி கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்க தப்பு உங்களுக்கு புரிஞ்சா சரி. வா.
என்ன பாஸ் இவ்வளவு நல்லா பாக்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க இதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க